பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி பிரச்சனை இயற்கையான முறையில இதை எப்படி வராமல் தடுக்கலாம், வந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து எப்படி நம்ம முழுவதுமாக குணம் பெறலாம், இந்த சிம்டம்ஸ் இருந்தா ஒருவேளை நமக்கு பிசிஓடியா இருக்குமோ அப்படின்றத தெரிஞ்சுட்டு இம்மிடியேட்டா நம்ம அதற்கான ட்ரீட்மெண்ட்டோ இல்ல ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். வணக்கம், டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ ஆரம்பத்திலே இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, ஒரு 6 months வரைக்கும் நமக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கு, இல்லை அமெனோரியா அப்படின்னு சொல்லுவோம், absence of menstruation. 6 மாத காலம் வரைக்கும் நமக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்குன்னா நிச்சயமா இது நமக்கு அடுத்த லெவல்ல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, இல்லை ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் அது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உடல் எடை அதிகரிக்கிறதுல இருந்து இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனைகள் வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது, அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு பரவலா பெண்கள் நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு பீரியட்ஸ் 6 months மேலேயோ இல்லை 1 year 2 years வரைக்குமே பீரியட்ஸ் வராமல் இருக்குங்க, என்ன ரீசன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமாக பிசிஓடி ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடல், அதாவது மனித உடல்ல பெண்களுக்கு முக்கியமாக 2 ஓவரிஸ் இருக்கும். பெண்களுக்கு 2 ஓவரிஸ் இருக்கு. இந்த ஓவரிஸ்ல ஒவ்வொரு மந்த்துமே பார்த்தோம்னா ஒரு எக் ரிலீஸ் ஆகி அது நமக்கு பீரியட்ஸா வர்றது நேச்சுரலா நடக்கக்கூடிய 28 days இல்லை 30 days சைக்கிள்ல நமக்கு நடக்கக்கூடிய ஒன்று. இது என்ன ஆகுதுன்னா இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்றது சினைப்பை நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்றோம். இதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு எக் ரிலீஸ் ஆகாம இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஃபாலிகல்ஸ்ல எக் வெளியில வராததுனால இந்த நீர்க்கட்டிகள், சினைப்பை நீர்க்கட்டிகள் என்ன ஆகுதுன்னா இது நம்ம எக் மெச்சூரிட்டி ஆகிறதையும் தடுக்குது, அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வராமலும் இதனால ஒரு தடை ஏற்படுதுன்னு சொல்லலாம். கண்டினியூஸா இந்த மாதிரி பீரியட்ஸ் வராம இருந்தா உடல் எடை அதிகரிக்கிறது ஏற்படலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஹைப்போதைராய்டிசம் இல்லைன்னா ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்குமே இந்த பிசிஓடி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படுது. பொதுவாக இந்த பிசிஓடி இருந்ததுன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நம்ம உடல்ல ஏற்படுது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சிம்டம்ஸ் இருந்தா ஒருவேளை நமக்கு பிசிஓடியா இருக்குமோ அப்படின்றத தெரிஞ்சுட்டு இம்மிடியேட்டா நம்ம அதற்கான ட்ரீட்மெண்ட்டோ இல்ல ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு, பீரியட்ஸ் அப்போ அதிகமான பெயின், டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம், பெரும்பாடு. அதாவது பீரியட்ஸ் வரக்கூடிய சமயத்துக்கு ஒரு 2-3 நாட்கள் முன்னாடி நமக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடும். பீரியட்ஸ் ஃபர்ஸ்ட் 24 hours, ஃபர்ஸ்ட் ஒரு 30 hours வரைக்கும், 24 to 30 hours வரைக்கும் அதிகமான பாடி பெயின் சிவியரா இருக்கும். காஃப் மசில்ஸ், அந்த கெண்டைக்கால் தசைகள்ல ஒரு பெயின் நம்மளால டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு இழுத்து பிடிச்ச மாதிரி கிராம்ப்ஸ் அதிகமா உருவாகுதுன்னு சொல்லலாம். அதிகமான ஒரு வலி ஏற்படுறது, அதுக்கப்புறம் அடி வயிற்றுல ரொம்ப வலி ஏற்படுது, பேக் பெயின் சிவியரா இருக்கும். சில பெண்களுக்கு பார்த்தோம்னா ஃபீவர், அதாவது அதிகமான உடல்ல உஷ்ணம், வெப்பம், உடல் வெப்பம் அதிகரித்து காய்ச்சல் ஏற்படுற மாதிரியோ இல்ல அதிகப்படியான டீஹைட்ரேட் ஆகிறது, வாந்தி போறது, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னா லூஸ் மோஷன் ஆகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ தொடர்ந்து நமக்கு பீரியட்ஸ் டைம்ல இந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக பிசிஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி பார்த்தோம்னா எண்டோமெட்ரியம் திக்னிங் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். பொதுவாக யுட்ரஸ்ல ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்கு. சரி, இப்போ நமக்கு பிசிஓடி இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம ஃபேஸ்ல ஒரு சுருக்கம் ஏற்படுறது, ஸோ அன்வான்ட் ஹேர் க்ரோத் ஏற்படுறது, அதாவது முகத்துல கண்ணப்பகுதியில பார்த்தோம்னா அப்பர் லிப்ஸ்ல இந்த இடத்துல எல்லாம் ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் நிறைய பெண்களுக்கு இருக்கும், அதாவது அன்வான்ட் ஹேர் க்ரோத் நம்ம ஃபேஸ்ல பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா பிசிஓடி இருக்கலாம். இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதிகமான புளிப்பு உப்பு சார்ந்த உணவுகள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வருது, அவுட் சைட் விடாது, முக்கியமா பார்த்தோம்னா ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணம். அடுத்து முக்கியமாக இந்த பிசிஓடி இருந்துச்சுன்னா நம்ம உணவில் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல், நம்ம பாடியில பெண்களுக்கு முக்கியமா ஈஸ்ட்ரோஜன் லெவல் பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ அதை மெயின்டைன் பண்ற மாதிரியான உணவுகள்,
அதுக்கப்புறம் இந்த மெனோபாஸ் டைம்ல பீரியட்ஸ் வந்து நிற்கக்கூடிய அந்த 40 வயதிற்கு மேல, முக்கியமாக 45 50 வயதிற்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமா ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய உணவுகள்ல கவனம் செலுத்தணும். அப்படி பார்த்தோம்னா நம்ம உணவுல, அதாவது சுண்டல் வகைகள், கொண்டை கடலை, சோயா, இதுல எல்லாமே ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கு. அடுத்தது முக்கியமா பார்த்தோம்னா கருப்பு எள்ளு. எள்ளு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமாக சில மூலிகைகள் இருக்கு, பெண்களுக்காகவே படைக்கப்பட்ட மூலிகைகள் அப்படின்னு சொன்னா நிறைய இருக்கு. அதுல நம்ம சித்த மருத்துவத்துல அசோகப்பட்டையை ஒரு முக்கியமான மூலிகையாக நம்ம பயன்படுத்துறோம். இந்த அசோகப்பட்டை அப்படின்னு சொல்றது ஒரு மர வகையை சேர்ந்தது. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பட்டையை தான் நம்ம மருந்தாக பயன்படுத்துறோம். பொதுவாக இந்த பிசிஓடி இருக்கக்கூடிய நபர்கள் அசோகப்பட்டை சூர்ணம் அப்படின்ற மருந்து இருக்கு. இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சிலர் வந்து இது தண்ணீர்ல கலந்து அப்படியே குடிக்கலாம். இல்ல இதை விட எஃபெக்டிவா நமக்கு இருக்கணும், சீக்கிரமா நமக்கு குணமாகணும் அப்படின்னா இந்த அசோகப்பட்டை சூரணம் எடுத்து பால்ல சேர்த்துக்கணும். ஸோ 2 கிளாஸ் பால், 1 கிளாஸ் பால்ல 1 கிளாஸ் தண்ணி, அப்போ 2 கிளாஸ். இதுல நம்ம 1 ஸ்பூன் ஃபுல்லா அசோகப்பட்டை சூர்ணத்தை நல்லா கலந்து பாயில் பண்ணணும். இது திரும்ப பாதியா 1 கிளாஸா வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். வடிகட்டிட்டு இதை குடிக்கணும். ஸோ இதை குடிச்சுக்கிட்டே வரணும். டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல இந்த அசோகப்பட்டை சூர்ணத்தை பால்ல சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா பிசிஓடி காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். நிச்சயமாக இன்னைக்கு நிறைய டீனேஜ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமே இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. குழந்தையின்மை, அதாவது இன்ஃபெர்டிலிட்டி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த பிசிஓடி ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இதற்குமே இந்த அசோகப்பட்டைய சூரணத்தை நான் சொன்ன மாதிரி குடிக்கலாம். இல்லைன்னா மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்க சில மருந்துகள் இதோடு சேர்த்து எடுத்தாலும் நல்ல பலனை தரும். அதுக்கப்புறம் முக்கியமா கீரை வகைகள், நான் சொல்ற சில கீரைகளை தொடர்ந்து நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலும் பிசிஓடி அப்படின்ற பிரச்சனை நிரந்தரமாக குணமாகும் சொல்லலாம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா கல்யாண முருங்கை கீரை. இந்த கல்யாண முருங்கையை என்ன பண்ணலாம்னா சாறு எடுத்து டெய்லி காலையில நம்ம குடிச்சிட்டு வரலாம். இந்த கல்யாண முருங்கை சாறு கிடைக்கல அப்படின்றவங்க என்னைக்குன்னா ஒரு நாள் நம்ம கல்யாண முருங்கை கொண்டு வந்து நிறைய சாறு, ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சாறு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கருப்பட்டியை நம்ம தனியா சிரப் மாதிரி காய்ச்சிக்கணும். பாகு காய்ச்சுவோம் இல்லையா, இந்த பலகாரங்கள்லாம் செய்யறதுக்கு பாகு காய்ச்சுவோம். அந்த மாதிரி கருப்பட்டியை பாகு காய்ச்சி அந்த பாகுல இந்த சாரை விட்டு திரும்பவும் நல்லா காய்ச்சணும். ஸோ தண்ணி எல்லாம் நல்லா வத்திட்டு அந்த பாகோட இந்த கல்யாண முருங்கை சாறு சேர்ந்து ஒரு மெடிசன், திக்கா நமக்கு மெடிசன் மாதிரி கிடைக்கும். ஸோ இதை நம்ம டெய்லி காலையில வெறும் வயிற்றுல பெண்கள் 10 to 20 ml வரைக்கும் குடிச்சிட்டே வரணும். ஸோ இந்த கல்யாண முருங்கையை நம்ம கருப்பட்டியோடு சேர்த்து கலந்து நமக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா பிசிஓடி பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்கும். இதுவே தைராய்டு தொடர்பான பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தைராய்டு தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருந்ததுன்னா சின்ன வெங்காயத்தை சேர்த்து இதோட சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ சின்ன வெங்காயத்தையும் சாறு எடுத்து இதே மாதிரி கருப்பட்டி பாகு காய்ச்சி அதுல இந்த சாறு விட்டு நல்லா கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா தொடர்ந்து இருக்கக்கூடிய தைராய்டு பிரச்சனையோடு சேர்த்து பிசிஓடி பிரச்சனை, பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ், இது வந்து குணமாகும். இன்றைய காலகட்டத்துல நிறைய பெண்களுக்கு இந்த உடல் எடை அதிகரிக்கிறதா இருக்கட்டும், இந்த குழந்தையின்மை பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல முகத்துல நிறைய அன்வான்டட் ஹேர் க்ரோத் இருக்கு, எப்பவுமே வந்து ஒரு லெத்தார்ஜினஸ், அதாவது ஒரு சோம்பல் இருந்துகிட்டே இருக்கு, உடல்ல எப்பவுமே வலி இருந்துகிட்டே இருக்கு, இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ஏற்படுது. நான் சொன்ன இந்த வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இதை தாண்டி சில சிம்டம்ஸ் இருந்ததுன்னா பிசிஓடியை நிரந்தரமாக குணமாக்கக்கூடிய நிறைய சித்த மருந்துகள் இருக்கு. ஸோ அதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.